ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம், அவங்க எப்படின்னு பாருங்கள். ஓகே, இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 743 சொல்லி அடிச்சிருக்கான். ஓகே, நம்ம இந்த கெஸ் பண்ணது எதுவுமே செட் ஆகலை இன்றைக்கி. ஓகே, இது 743 சொல்லி எப்படி அடிச்சிருக்கான் பாருங்கள். ஆனால் நம்ம கொடுத்த ஐடியா படி தான் அதை அடிக்கிறான். என்னென்னா நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு நாள் பார்த்தீங்கன்னா முன்னாடி தான் அந்த கேம் அடிக்கிறான். நம்ம வந்து எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறோம், ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம அதை கெஸ் பண்ண முடியல. என்னென்னா நம்ம எவ்வளோ டைம் சொல்லிட்டோம், இங்கே நம்ம ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 15ன்னு அடித்தான். கரெக்டாக ஒரு 4 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா ஏசி வந்து 16. அப்போ 4 நாள் விட்டு தான் பிசி வந்து 17 வரணும். என்னென்னா 15, 16, 17 வந்து 4 நாள் விட்டு அன்றைக்கி அடிச்சிருக்கணும். ஆனால் பார்த்தீங்கன்னா 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா 17 சொல்லி அடிச்சிருக்கான். ஏன்னா ஒரு நாள் முன்னாடி அடிக்கிறான். இதை மாதிரி நான் எவ்வளோ சொல்லிட்டேன், ஏன்னா ஒரு நாள் முன்னாடி தான் கேம் அடிக்கிறான் சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், பிசி 77 அடித்தான், அடுத்து ஏசி 77, இங்கே ஏபி 77. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் தான் ஏபி 77 வரணும். நாள் கணக்கு எண்ணி பார்த்தீங்கன்னா அவனுக்கு தெரியும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் முன்னாடியே வந்து அடிக்கிறான். இதை மாதிரி சொல்லிட்டேன் நான். இன்றைக்கி கேம் கூட நேற்று கேம் கூட 63 பாருங்க, 63, 61, 63க்கும் 61க்கும் கேப்பில் ஒரு 5 நாள் கேப்பு. அப்போ 63க்கும் 61க்கும் கேப்பில் ஒரு 62 குறையும். அந்த 62 பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்திருக்கணும். ஆனால் அவன் முன்னாடியே பார்த்தீங்கன்னா 62 சொல்லி அடிச்சிட்டான், ஒரு நாள் முன்னாடியே அடிச்சிட்டான். ஓகே, இப்போ இன்றைக்கி கேம் அப்படி தான் அடிச்சிருக்கான். நம்ம வந்து இது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அதை நம்ம எடுக்க முடியல. என்னென்னா இதே கேம் தான் இது. யாராவது ஒரு ஆள் ஒரு ஐடியா வந்து நீங்கள் கொடுக்குற ஐடியா வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே ஏசி பாருங்கள் 73, ஏசி 73, 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா பிசி வந்து 75ன்னு வச்சுக்கோங்க. ஏசி 75 இல்லை 73, 75. அப்போ 73க்கும் 75 கேப்பில் ஒரு 74 குறையும். கரெக்டாக 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நாளைக்கு வரணும். இது நல்லா நோட் பண்ணி பாருங்கள், இந்த கேமை எப்படி அடிக்கிறான்னு மட்டும் பாருங்கள். இதில் ஏசி வந்து 73, இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிசி வந்து 75. அப்போ 73, 75, அப்போ கேப்பில் ஒரு 74 குறையும். அது கரெக்டாக ஏபி வந்து 74 நாளைக்கு வந்துருக்கணும். ஓகேவா? அவன் என்ன பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்து ஒரு நாள் முன்னாடியே வந்து அடிச்சிட்டான் கேமை. நம்மளும் எவ்வளோ ட்ரை பண்ணுறோம், இதை முன்னாடியே கொடுக்குறதா. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரை பண்ண வேறு நம்பர் ட்ரை பண்ணால் இந்த நம்பர் அடிக்கிறான். இதில் நல்லா நோட் பண்ணி பாருங்கள், ஏசி 79 அடிக்கும்போது பி போர்டு பார்த்தீங்கன்னா 9ன்னு அடிச்சிட்டான். அடுத்து பிசி வந்து 75ன்னு அடிக்கும்போது ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 7. அடுத்து ஏபி 9க்கும் 7க்கும் கேப்பில் பார்த்தீங்கன்னா 8 குறையும். அப்போ ஏபி 74 வந்தால் சி போர்டு 8 வந்திருக்கணும். அப்போ 748 பாக்ஸில் வந்ததுன்னா அந்த கேம் கரெக்டாக முடிஞ்சிருக்கும். இது வந்து நாளைக்கு வர வேண்டிய கேமு. அவன் இன்றைக்கே ட்ரை பண்ணி அடிச்சிட்டான். ஓகேவா? இன்றைக்கே முடிச்சிட்டான் அதை. ஓகே, இது எதுக்கு சொல்கிறேன்னா, நீங்கள் திரும்ப நான் சொல்ல மறந்துட்டாலோ இல்லை நான் சொல்ல பார்க்காம விட்டுட்டாலோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நாள் வந்து முன்னாடியே கேம் அடிக்கிறான், அதுக்காக தான் சொல்ல வரேன். நம்ம என்ன தான் நம்ம வந்து வளைச்சி கெஸ்ஸிங் பார்த்தாலும் சரி, ஆனால் லக்குன்னு ஒன்று வேணும் கண்டிப்பாக. எதுக்கு சொல்லணும்னா, நம்ம திறமை மட்டும் இல்லை இந்த கேமை பொறுத்து பத்தாது, லக்கும் கண்டிப்பாக வேணும். பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் போன மாதம் இதே டேட்டில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த டேட்டில் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா 30/11/2023 சொல்லி நான் வீடியோ போட்டிருந்தேன். அவர் என்ன பண்ணாருன்னா, இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 30/12 தான் இந்த மாதம். அவர் என்ன பண்ணார்னா பழைய வீடியோ பார்த்துருக்காரு. போன மாதம் இதே டேட்டில் வீடியோ பார்த்துட்டு, போன மாதம் நான் என்ன கெஸ்ஸிங் கொடுத்தேன்னா 743 பாக்ஸில் கொடுத்துருந்தேன். இதே டேட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 743 பாக்ஸில் கொடுத்துருந்தேன். அது என்ன, அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பழைய வீடியோ பார்த்துட்டு அந்த நம்பரை வந்து போட்டு இன்றைக்கி வின் பண்ணியிருக்காரு. எனக்கு நன்றி சொல்லியிருந்தார். எனக்கு ஒன்றும் புரியல, என்னடா இது நம்ம எப்படி கொடுக்கலையே அப்படின்னு பார்த்தா, பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா 30/11 அந்த வீடியோவை பார்த்துட்டு அவர் டேட்டை மாதத்தை பார்க்காம அவர் போட்டு வின் பண்ணியிருக்காரு. இதுதான் என்ன சொல்கிறேன், லக்குன்னு ஒன்று வேணும். நம்ம என்ன தான் வளைச்சி பார்த்தாலும் சரி, அது என்னென்னா வரதான் வரும். ஓகேவா? போன மாதம் இதே டேட்டுக்கு நேரம் வந்து நான் 743 பாக்ஸ் சொல்லியிருந்தேன். என்ன ரீசன்னா, அது நல்ல நம்பர் அன்றைக்கி வந்து வரல. என்னென்னா இங்கே பாருங்கள், ஏபி வந்து 52, ஏபி 52 அடிச்சுட்டு ஏபி வந்து 3 நாள் விட்டு ஏபி வந்து 34 சொல்லி அடிச்சிருப்பான். இங்கே பிசி 52, அப்போது 3 நாள் விட்டு பிசி வந்து 34 வரணும். இங்கே 54 அடிக்கும்போது சி போர்டு பார்த்தீங்கன்னா 4ன்னு இருக்கும், இங்கே சி போர்டு பார்த்தீங்கன்னா 2ன்னு இருக்கும். இந்த 4க்கு பவர் வந்து இங்கே 9ன்னு இங்கே 9 இருக்கும். இந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 4ன்னு அடிச்சிட்டான். இப்போ இங்கே 2ன்னு இருக்குது. அப்போ 2க்கு பவர் பார்த்தீங்கன்னா இங்கே 7. அப்போ 743 பாக்ஸில் வரும் சொல்லி நான் வந்து போன மாதம் இதே டேட்டில் சொல்லியிருந்தேன். அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா போன மாதம் வீடியோ பார்த்துட்டு வின் பண்ணியிருக்காரு. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இது அதான் லக்குன்னு ஒன்று வேணும். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து இன்றைக்கி ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம். இதுவும் நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னென்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதம் ஒரு பேட்டர்ன் எடுத்தான். அதே பேட்டர்ன் தான் திரும்ப நமக்கு வருது. நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேவா?
இங்கே நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இங்கே ஏ போர்டு பாருங்கள் 0, அடுத்த நாள் ஏ போர்டு பாருங்கள் 8. அப்போ 0க்கும் 8க்கும் கேப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 குறையும். அடுத்த நாள் ஏ போர்டு 9, ஓகேவா, அடிச்சிருப்பான் 9 சொல்லி அடிச்சிருப்பான். ஏ போர்டில் 9 அடிச்சிருப்பான். இப்போ நமக்கு பி போர்டு பாருங்கள் 7, அடுத்த நாள் பி போர்டு பாருங்கள் 9. அப்போ 7க்கு 9 கேப்பில் ஒரு 8 குறையும். அடுத்த நாள் பி போர்டு 8. அப்போ ஏபி பாருங்கள் கரெக்டாக வந்து ஏபி வந்து கேப் நம்பர் 98 சொல்லி ஏபி அடிச்சிருப்பான், ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏ போர்டு 0க்கும் 8க்கும் கேப்பில் 9 குறையும். ஏ போர்டு 9 அடிச்சிருப்பான். அதே மாதிரி பி போர்டு பார்த்தீங்கன்னா 7, 9, அதில் ஒரு 8 குறையும். கரெக்டாக ஏபி வந்து 98 சொல்லி ஏபியில் 98 கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். இப்போ நமக்கு அதே கேம் தான். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். இங்கே ஏ போர்டு 9, அடுத்த நாள் ஏ போர்டு 7. அப்போ 9க்கும் 7க்கும் கேப்பில் பார்த்தீங்கன்னா 8 குறையும். அப்போ நாளைக்கு ஏ போர்டு 8 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அப்போ ஏ போர்டு 8 வரலாம். இல்லை பி போர்டு பாருங்கள், பி போர்டு 6, அடுத்த நாள் பி போர்டு 4. அப்போ 6க்கும் 4க்கும் கேப்பில் பார்த்தீங்கன்னா பி போர்டு 5 குறையும். அப்போ நமக்கு நாளைக்கு ஏபி வந்து 85 வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. ஏபி வந்து 85 வரலாம். நல்லா இருக்குது அந்த பேட்டர்ன். நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ரெண்டுக்கும் சேம் தான். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்ததுக்கப்புறம் நம்ம சொல்ல முடியாது. வந்துருச்சுன்னா ஒரு அதனால் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு நம்பர், ஓகேவா. ஏ போர்டு 0, அடுத்த நாள் ஏ போர்டு 8. 0க்கு 8க்கும் கேப்பில் ஒரு 9 குறையும். அடுத்த நாள் ஏ போர்டு 9. இங்கே 7க்கு 9க்கும் கேப்பில் பார்த்தீங்கன்னா 8 குறையும். அடுத்த நாள் ஏ போர்டு 8, ஓகேவா. அதே தான் நமக்கு அதே பேட்டர்ன் தான். இங்கே 9, 7 கேப்பில் 8 குறையும். ஏ போர்டு 8. இங்கே 6, 4 கேப்பில் 5 குறையும். அப்போ பி போர்டு 5. அப்போ ஏபி வந்து 85 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 85 வந்தால் நமக்கு வந்து சி போர்டு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஏன்னா நம்ம ஏபி ட்ரை பண்ணலாம். சி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3 நம்பர் கண்டிப்பாக ஏதாவது கொலாப்ஸ் ஆகுது. அதனால் வந்து ஆப்ஷனில் சொல்கிறேன். உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேவா. 3 ஆப்ஷன் சொல்கிறேன் எப்படின்னு பாருங்கள். இங்கே நமக்கு ஏ போர்டு பாருங்கள் 0. இந்த 0க்கு பவர் பார்த்தீங்கன்னா 5. என்ன பண்ணிப்போனா 0க்கு பவர் 5 சொல்லி அடிச்சிருப்பான். அடுத்து இங்கே ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 7. இந்த 7க்கு பவர் பார்த்தீங்கன்னா 2 சொல்லி இங்கே அடிச்சிருப்பான். இப்போ இங்கே ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 9ன்னு இருக்குது. அந்த 9க்கு பவர் பார்த்தீங்கன்னா 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா சி போர்டு 4 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 4 வந்தால் நமக்கு ஆல்ரெடி ஏபி வந்து 85 வரதுனால 854 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம், ஓகேவா. 854 ஒரு நம்பர் ட்ரை பண்ணலாம். அது இல்லைன்னா அடுத்த ஆப்ஷன் ஒன்று பாருங்கள். இங்கே நமக்கு பிசி பாருங்கள் 07. பிசி வந்து 07. அந்த கரெக்டாக 07 அடிச்சுட்டு 3 நாள் விட்டு பாருங்கள். 07 திருப்பி இங்கே 70 அடிச்சிட்டான், ஓகேவா. 07 அது திருப்பி வந்து 70 அடிச்சிருக்கான். இந்த 70க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 75. அந்த 70க்கு இங்கே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 சொல்லி அடிச்சிருக்கான். அப்போ 3 நாள் விட்டு பார்த்தீங்கன்னா அந்த 75 திருப்பி 57 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேவா. அது புரியுதா பாருங்கள். 07 அதை எடுத்து நம்ம 70ன்னு சொல்லி அடிச்சிட்டான். இங்கே அந்த 70க்கு ஒரு நம்பர் பவர் பண்ணால் 75. அந்த 75 திருப்பி நமக்கு பிசியில் வந்து 57 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து 85 வரதுனால 857 சொல்லி வரலாம், ஓகேவா. ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓகேவா. அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தேன். பிசியில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 51 வரணும். ஏன்னா ஏபி 51 அடிச்சிட்டான், ஏசி 51 அடிச்சிட்டான். அதுக்கு ஒரு பிசி 51 அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே ஏபி 56 அடிச்சிட்டான், ஏசி 56 அடிச்சிட்டான், ஒரு பிசி 56 அடிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா 51, 56, ஓகேவா. இது எல்லாமே ட்ரை பண்ணலாம். ஆனால் நம்ம எத்தனை நம்பர் கொடுக்குன்னு தெரியாது. ஆனால் ஏபி வந்து 85 கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்படி ஏபி 85 வந்தால் நீங்கள் வந்து சி போர்டு வந்து இந்த 4 நம்பரை வச்சு ஆப்ஷனில் வச்சு ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 85. உங்களுக்கு சி போர்டு எதுவாக தான் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா. எனக்கு பார்த்தீங்கன்னா சி போர்டு 854 வரலாம். அப்படி இல்லைன்னா 857 வரலாம். அதுவும் மீதி நம்பரும் பார்த்தீங்கன்னா 51, 56, பிசி 51, பிசி 56 அதுவும் நல்லா இருக்குது. உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் அந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ஏபி 85 மட்டும் ட்ரை பண்ணுங்கள். பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.